10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்து அந்த விடுமுறை நாட்கள் சலிப்பாகவே கழிந்து கொண்டிருந்தன. என் அக்கா மகன் சந்தோஷை எங்கள் வீட்டுக்கு அழைத்திருந்தேன். அவன் எனக்கு வெறும் அக்கா மகன் மட்டுமல்ல, சிறு வயதில் இருந்தே என் கைப்பிடித்து வளர்ந்தவன். என் கணவர் ராஜேஷ் ஒரு பெரிய தொழிலதிபர். தொழில் நிமித்தமாக அவர் அடிக்கடி மும்பை செல்ல வேண்டியிருக்கும். பிள்ளைகளும் ஹாஸ்டலில் தங்கி படிப்பதால் அந்த பெரிய வீட்டில் நான் மட்டும் தனிமையில் வாடினேன். அந்த தனிமைக்கு ஒரு மருந்தாகத்தான் சந்தோஷை துணைக்கு அழைத்தேன். அவனுக்கும் என் மேல் மிகுந்த பாசம் உண்டு. அன்று இரவு அவனோடு அமர்ந்து பழைய நினைவுகளை பேசிவிட்டு உணவருந்தினோம். இரவு நேரங்களில் நான் நைட்டி அணிவது வழக்கம். அவன் என் வீட்டு பிள்ளைதானே, சிறு வயதிலிருந்து என்னை பார்த்து வளர்ப்பவன் தானே என்ற எண்ணத்தில் அவன் முன்னால் நைட்டி அணிந்திருப்பதைப் பற்றி நான் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. சந்தோஷ், சித்தப்பா ஊரில் இல்லை. நீயும் தனியாக படுக்க வேண்டாம். என் அறையிலேயே வந்து படுத்துக்கொள். பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அவனை அழைத்தேன். சிறிது நேரம் கதைகள் பேசிவிட்டு எனக்கும் தூக்கம் வருதுடா, நீயும் சீக்கிரம் தூங்கு என்று கூறிவிட்டு நான் மெல்ல உறக்கத்திற்குள் நழுவினேன். அன்றைய பகல் நேர வேலை பழுவினால் நான் மிகவும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டேன். உறக்கத்தில் அவன் என் மீது கை போடுவதோ கால் போடுவதோ எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அடுத்த நாள் அதிகாலை வழக்கம் போல் விடியற காலையில் எழும் பழக்கம் கொண்ட நான் அன்று எழ முயன்ற போது உடல் முழுவதும் ஒருவிதமான சோர்வு கவி கொண்டிருந்தது. முன்பெப்போதும் இல்லாத ஒரு பாரம் என்னை அழுத்துவது போலவும் எழவே முடியாதது போன்ற ஒரு தளர்ச்சியும் எனக்கு ஏற்பட்டது. என் அருகில் இருந்த சந்தோஷை பார்த்தேன். அவன் போர்வையை போர்த்திக் கொண்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். ஒருவராக கஷ்டப்பட்டு எழுந்து குளியலறைக்கு சென்றேன். கண்ணாடி முன் நின்ற எனக்கு ஏதோ விசித்திரமாக தோன்றியது. என் உடையில் சில மாற்றங்கள் தெரிந்தன. அதோடு என் உடலின் அடிப்பகுதியில் ஒரு மெல்லிய வலி இருப்பதை உணர்ந்தேன். நேற்று இரவு என் உடலில் ஏதோ நடந்திருக்கிறது என்ற சந்தேகம் மின்னல் என மனதிற்குள் வந்து போனது. ஆனால் அவன் இன்னும் சின்ன பையன், அதுவும் என் அக்கா மகன். இப்படியே எல்லாம் நினைக்கலாமா என்று என் மனதையே நான் கடிந்து கொண்டேன். அந்த எண்ணத்தை அப்படியே புதைத்துவிட்டு அன்றாட வேலைகளில் மூழ்கினேன். மீண்டும் இரவு வந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு நேற்றைய போலவே இருவரும் பேசிக்கொண்டே படுத்தோம். ஆனால் அன்று எனக்கு நேற்றைய போல ஆழ்ந்த தூக்கம் வரவில்லை. ஒருவித விழிப்புடனேயே படுத்திருந்தேன். திடீரென சந்தோஷின் கை மெல்ல என் தோள் மீது படிவதை உணர்ந்தேன். சரி, தூக்கத்தில் தற்செயலாக பட்டிருக்கும். சின்ன வயதில் இப்படித்தானே என் மேலேயே ஏறி படுத்து தூங்குவான் என்று நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் அந்த கை மெதுவாக என் தோளிலிருந்து கீழே நகர்வதை உணர முடிந்தது. நான் சட்டென்று அவன் கையை எடுத்து பக்கத்தில் போட்டேன். சிறிது நேரத்தில் மீண்டும் அவன் கை அதே இடத்துக்கு திரும்பியது. என்னால் இனி பொறுமையாக இருக்க முடியவில்லை. சட்டென்று கண்களை திறந்து அவன் பக்கம் திரும்பி படுத்தேன். சந்தோஷ், என்னடா பண்ற? ஒரு சின்னம்மா கிட்ட நடந்துக்கிற முறையா இது? அப்போ நேத்து நைட்டும் நீ இதையேதான் பண்ணியா என்று ஆவேசமாக கேட்டேன். ஆனால் நான் கேட்ட அந்த கேள்வியை கேட்டு அவன் சிறிதும் பதற்றம் அடையவில்லை. பயப்படவும் இல்லை. மாறாக அவன் கண்கள் ஒருவித விசித்திரமான பார்வையுடன் என்னையே உற்று நோக்கின. என்னடா மௌனமாயிருக்க, பதில் சொல்லு சந்தோஷ். உன் அப்பாவுக்கு போன் போட்டு இப்பவே உண்மையே சொல்ல போறேன் பாரு என்று நடுக்கத்துடன் என் அலைபேசியை எடுத்தேன். அதுவரை அமைதியாக இருந்த சந்தோஷின் கண்கள் மெல்ல கலங்கின. அதை பார்த்து பையன் பயந்து விட்டான். புத்தி சொன்னால் கேட்டுக்கொள்வான் என்று நினைத்தேன். தப்புடா, பெரியவங்க கிட்ட இப்படி நடக்கக்கூடாது. நான் உனக்கு சித்தி, அதாவது அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் என்கிட்டயே இப்படி நடந்துக்கலாமா என்று கனிவோடு கேட்டேன். அவன் கண்கள் சட்டென்று சிவந்தன. ஒரு ஏளன சிரிப்புடன் அவன் கேட்ட கேள்வி என் நெஞ்சையே உழுக்கியது. ஓ, அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம்னு சொல்லிதான் என் அப்பாவோட நீ ரகசியமா தொடர்பு வச்சிருக்கியா சித்தி?
அந்த வார்த்தை ஒரு சாட்டை அடியாக என் முகத்தில் விழுந்தது. எனக்கு தலை சுற்றியது. சந்தோஷ், என்ன பேசுற? நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவ என்று கத்தினேன். அவன் சற்றும் குறையாத வேகத்தில் பேசினான். அம்மா வீட்ல இல்லாதப்போ சித்தப்பா ஊருக்கு போனப்போ நீயும் என் அப்பாவும் நெருக்கமா இருந்ததை நான் நேர்லயே பார்த்துட்டேன் சித்தி. அப்போ உங்களுக்கு முறை தெரியலையா? அக்கா புருஷனை இன்னொரு தகப்பன் ஸ்தானத்துல பார்க்கணும்னு மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா? அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் கோபத்தில் கக்கினான். பிள்ளைகளுக்கு நல்லதை போதிக்க வேண்டிய நீங்களே இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு உறவு வைச்சிருக்கும்போது உங்களை பார்த்து வளர எங்களுக்கு மட்டும் எப்படி நல்லது கெட்டது தெரியும்? நீயும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா பெத்த அக்காவோட வாழ்க்கையே நீ ஒரு நிமிஷமாவது நினைச்சு பார்த்தியா? அன்னைக்கு உங்க 2 பேரையும் அந்த நிலையில பார்த்தப்ப எனக்கு ஆத்திரம் வந்தது. உண்மைதான். ஆனா அந்த வயசுல எனக்குள்ள ஒருவிதமான ஆசைகளும் தூண்டப்பட்டுச்சுச்சு. அதனாலதான் உன் பக்கத்துல படுக்கும்போது என்னால என்னை கட்டுப்படுத்த முடியல. அவன் குரல் தழுதழுத்தது. நேத்து கூட உன் உடம்பை தொட்டேனே தவிர அதுக்கு மேல எதுவும் பண்ணல. அப்புறம் எனக்கே தப்பா தோணுச்சு. அதான் விலகி படுத்திட்டேன். ஆனா சித்தி பெரியவங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு எங்க மேல பலி சொல்றது எந்த விதத்தில் நியாயம்? அவன் பேசிய ஒவ்வொரு பேச்சும் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. உண்மைதான், எனக்கும் என் அக்கா கணவருக்கும் சில சூழ்நிலைகளால் தவறான தொடர்பு ஏற்பட்டது. உண்மைதான், அதை வெளியே தெரிந்தால் என்னவாகும் என்ற பயத்தில் இருந்தேனே தவிர என் வீட்டில் வளரும் ஒரு பிஞ்சு மனதை அது இப்படி பாதிக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை. பெரியவர்களின் ஒழுக்கக்கேடு அந்த வீட்டின் குழந்தைகளை எவ்வளவு சீரழிக்கும் என்பதற்கு நானே ஒரு சாட்சியாக நின்று கொண்டிருந்தேன். முறையற்ற உறவுகள் வீட்டின் மரியாதையை மட்டும் சிதைப்பதில்லை, வளரும் தலைமுறையின் எண்ணங்களையும் வக்கிரமாக மாற்றுகிறது என்பதை அன்றைய இரவு எனக்கு உணர்த்தியது. கண்ணாடி முன் நின்றால் என் உருவம் எனக்கே விகாரமாக தெரிந்தது. செய்த தவற்றை மறைக்க முயன்று இன்று என் அக்கா மகனிடமே குற்றவாளியாக கூனி குறுகி நின்றேன். சந்தோஷ் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் ஈட்டி போல பாய்ந்தது. ஒரு சிறுவன் தன் குடும்ப பெரியவர்களிடமிருந்து எத்தகைய ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறான் என்பதையும் நாங்கள் அதை எப்படி சிதைத்திருக்கிறோம் என்பதையும் நினைத்தபோது என்னையே எனக்கு பிடிக்கவில்லை. அறைக்குள் ஒரு கனத்த மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை கலைத்து நான் தான் முதலில் பேசினேன். சந்தோஷ், நீ சொன்னதுல ஒரு வார்த்தை கூட போயில்லை. பெரியவங்க நாங்க தப்பு பண்ணிட்டு உன்கிட்ட ஒழுக்கத்தை பத்தி பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்ப புரியுது. எங்களை மன்னிச்சிடுடா என்று அழுதுவிட்டேன். என் அழுகையை பார்த்ததும் அதுவரை ஆக்ரோசமாக இருந்த சந்தோஷ் சட்டென்று தணிந்து போனான். அவன் கண்களிலும் கண்ணீர் வலிந்தது. சித்தி, நான் உங்களை அசிங்கப்படுத்தணும்னு இதையெல்லாம் சொல்லல. ஆனா தப்புன்னு தெரிஞ்சும் ஏன் இதை பண்றீங்க? நீங்க பண்றதை நான் பார்த்த பிறகுதான் எனக்குள்ளேயும் இந்த பக்கிரமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சது. நான் என்னை ஒரு குற்றவாளியாகவே பார்க்க ஆரம்பிச்சட்டேன் என்றான் விசும்பிக் கொண்டேன். நான் அவன் கைகளை பிடித்துக் கொண்டேன். சந்தோஷ், இது உன் தப்பில்லை. எங்களை பார்த்து நீ தப்பா கத்துக்கிட்டதுதான் தப்பு. இப்பவே நான் ஒரு முடிவெடுக்கிறேன். இந்த நிமிஷமே என் அத்தானுடனான தவறான உறவை நான் துண்டிச்சிக்கிறேன். இது என் அக்காவுக்கும் எனக்கும் உனக்கும் நான் செய்த துரோகம்னு இப்பதான் முழுசா உணர்றேன். அன்றிரவு தூக்கம் எங்கள் இருவர் கண்களையும் தீண்டவில்லை. விடியற காலை பொழுதில் நான் என் அத்தானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினேன். நாம் செய்த தவறு நம் பிள்ளையின் மனதை சிதைத்திருக்கிறது. இதோடு எல்லாம் முடிந்துவிட்டது. இனி நம்மிடையே எந்த தொடர்பும் இருக்காது. தயவு செய்து உங்கள் குடும்பத்தின் மீதும் பிள்ளையின் எதிர்காலத்தின் மீதும் அக்கறை காட்டுங்கள் என்று உரக்கமாக எழுதி அனுப்பினேன். மறுநாள் காலை சந்தோஷ் கிளம்ப தயாரானான். அவன் முகத்தில் ஒருவிதமான நிம்மதி தெரிந்தது. சந்தோஷ், நேத்து நடந்ததை ஒரு கெட்ட கனமா நினைச்சு மறந்துடு. உன் மனசுல இருக்கிற இந்த கரையை நீயே தொடைச்சிடு.
நல்லாபடி உன்னை ஒரு நல்ல மனிதனா பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று கூறினேன். அவன் புன்னகைத்து விட்டு, நிச்சயமா சித்தி, நீங்க மாறினது எனக்கு பெரிய சந்தோஷம். இனி நானும் என் வாழ்க்கையில தப்பான பாதையே தேடி போக மாட்டேன் என்று உறுதி அளித்துவிட்டு சென்றான். பெரியவர்கள் செய்யும் சிறு தவறு கூட அவர்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினரின் பாதையை சீரழித்துவிடும். பிள்ளைகள் நம் பேச்சை கேட்பதை விட நம் செயல்களைதான் உற்று நோக்குகிறார்கள். முறையற்ற உறவுகள் ஒருபோதும் மகிழ்ச்சியை தராது. அது குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்துவிடும். சந்தோஷ் சென்ற பிறகு அந்த வீடே எனக்கு புதிதாக தெரிந்தது. இத்தனை நாட்களாக நான் வாழ்ந்த ஆடம்பர வாழ்க்கை கட்டிக்கொண்ட வேஷங்கள் அனைத்தும் வெற்றி நிழல்கள் என்றே புரிந்தது. சந்தோஷ் கிளம்பி சென்ற 2 நாட்களில் என் அத்தானிடமிருந்து எனக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்தன. ஆனால் நான் எதையும் ஏற்கவில்லை. 3ஆம் நாள் அவர் நேரடியாகவே என் வீட்டுக்கு வந்துவிட்டார். ஏன் என் போனை எடுக்கல? அந்த மெசேஜுக்கு என்ன அர்த்தம் என்று படபடப்புடன் கேட்டார். அவரை அமைதியாக பார்த்தேன். அத்தான், நம்ம தப்புக்கு ஒரு சாட்சி கிடைச்சிருக்கு. அதை வேற யாரும் இல்ல, உங்க சொந்த மகன் சந்தோஷ்தான். அவன் நம்ம 2 பேரையும் நேர்ல பார்த்திருக்கான் என்றேன். அவர் அப்படியே உறைந்து போய் சோபாவில் சரிந்தார். ஒரு தந்தையாக அவர் சந்தோஷ் முன்னால் தன் கௌரவத்தை இழந்ததை எண்ணி அவர் முகம் வெளறிப்போனது. அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே என்று தழுதழுத்தார். சொல்ல மாட்டான் அத்தான். ஏன்னா அவன் நம்மளை விட ஒழுக்கமானவன். ஆனா நம்மளை பார்த்து அவனுக்குள்ளும் தவறான எண்ணங்கள் வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு குழந்தையை நாமளே குளித்ததோண்டி புதைக்க பார்த்திருக்கோம். இனியாவது திருந்துவோம். அக்காவுக்கு நீங்க உண்மையான கணவனா இருங்க, எனக்கு என் கணவர் போதும். இந்த தப்பான உறவு இதோடு செத்து போகட்டும் என்று உறுதியாக சொன்னேன். அவர் அன்று ஒரு வார்த்தை கூட பேசாமல் கிளம்பி சென்றார். சில வாரங்கள் கழித்து என் அக்கா எனக்கு போன் செய்தாள். உங்க அத்தான் இப்போ ரொம்ப மாறிட்டாரு. முன்னெல்லாம் வீட்டுல இருக்கவே மாட்டாரு. இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துறாரு. சந்தோஷ் கூட அதிக நேரம் செலவிடுறாரு. 2 பேரும் ஏதோ ஒரு புது பிணைப்புல இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்று நெகிழ்ந்து போய் சொன்னாள். அக்கா பேச பேச என் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஒரு தவறான உறவை முறித்து கொண்டது இன்று ஒரு குடும்பத்தையே காப்பாற்றியிருக்கிறது. சில மாதங்கள் கழித்து சந்தோஷ் எனக்கு ஒரு கடிதம் எழுதினான். சின்னம்மா, அப்பாவோட கண்ணுல இப்போ என்னை பார்க்கும்போது ஒரு பயமும் மரியாதையும் தெரியுது. நீங்க அன்னைக்கு எடுத்த முடிவுதான் எங்களை மீண்டும் ஒரு குடும்பமா மாத்தியிருக்கு. நான் இப்போ நல்லா படிக்கிறேன். உங்களை ஒரு நல்ல சித்தியா நான் மனசார ஏத்துக்கிறேன். அந்த கடிதத்தை பார்த்த போதுதான் என் மனதில் இருந்த பாரம் முழுமையாக நீங்கியது. இரகசியமான உறவுகளில் கிடைக்கும் தற்காலிக சந்தோஷத்தை விட நேர்மையான பாதையில் கிடைக்கும் நிம்மதியே ஒரு மனிதனுக்கு உண்மையான நிம்மதி என்பதை உணர்ந்தேன். வாழ்க்கையில் தவறுகள் நடப்பது இயல்பு. ஆனால் அந்த தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வதில்தான் மனிதத்துவம் இருக்கிறது. அந்த அனுபவம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்பித்தது. இனி என் வாழ்நாள் முழுவதும் என் குடும்பத்திற்கும் என் கணவருக்கும் உண்மையாக இருப்பேன் என்று உறுதி பூண்டேன். சந்தோஷ் அந்த வீட்டை விட்டு சென்றதிலிருந்து 1 வருடம் ஓடி மறைந்தது. அந்த 1 வருடத்தில் பல மாற்றங்கள். நான் இப்போது முன்போல தனிமையில் வாடுவதில்லை. என் கணவர் ராஜேஷிடம் அதிக நேரம் செலவிடுகிறேன். அவர் மும்பையிலிருந்து திரும்பும் நாட்களுக்காக காத்திருப்பதில் இப்போது ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனாலும் என் மனதில் ஒரு மூலையில் ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. அக்காவிடம் உண்மையை சொல்லாமல் மறைப்பது அவளுக்கு செய்யும் துரோகமாகவே பட்டது. ஆனால் உண்மையை சொன்னால் அந்த அழகான குடும்பம் சிதறிவிடுமோ என்ற பயமும் இருந்தது. அன்று அக்காவின் 50வது பிறந்தநாள் விழா. அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தேன். வீடு களை கட்டியிருந்தது. அத்தான் இப்போது முன்போல என்னிடம் தனிமையில் பேச முயற்சிப்பதில்லை. என் கண்களை பார்க்கக்கூட அவர் கூச்சப்படுவது தெரிந்தது.
சந்தோஷ் இப்போது சிரண்டு படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனிடம் ஒரு முதிர்ச்சியும் தெளிவும் தெரிந்தது. விழா முடிந்து அனைவரும் கலைந்த பிறகு சந்தோஷ் என்னை தனியாக அழைத்தான். சின்னம்மா, நீங்க எதையோ நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. அம்மாவிடம் உண்மையே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்று என் மனதைப் படித்தவன் போல கேட்டான். நான் மௌனமாக தலை அசைத்தேன். அவன் என் கைகளை பிடித்துக் கொண்டான். வேண்டாம் சின்னம்மா. சில உண்மைகள் சொல்லப்படாமல் இருப்பதே நல்லது. ஏன்னா இப்போ அப்பா முழுமையா மாறிட்டாரு. அம்மாவே அவர் இப்போ தாங்குன்னு தாங்குறாரு. நீங்க உண்மையே சொன்னா அம்மா உடைஞ்சு போயிடுவாங்க. இப்போ இருக்கிற இந்த நிம்மதி காணாம போயிடும். நடந்த தப்புக்கு பிராயசித்தமா இனிமே நம்ம எல்லாரும் நேர்மையா வாழ்ந்தாலே போதும் என்றான். சந்தோஷின் அந்த பேச்சு எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அப்போது அங்கு வந்த என் அக்கா என்ன சித்தியும் மகனும் ரகசியம் பேசுறீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். ஒன்றுமில்லை அக்கா. என் பையன் ரொம்ப நல்லவனா வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் என்றேன் கண்கள் பணிக்க. அக்கா பெருமையுடன் அவனை பார்த்துவிட்டு எல்லாம் முன்னால தாண்டி, அன்னைக்கு அவன் உங்க வீட்டுக்கு வந்துட்டு வந்த பிறகுதான் நம்ம குடும்பமே தலைகீழா மாறிடுச்சு. உங்க அத்தான் கிட்ட இருந்த அந்த பழைய கோபம் அலட்சியம் எல்லாம் போய் இப்போ ரொம்ப பாசமா இருக்காரு. சந்தோஷம் பொறுப்பா மாறிட்டான். இதுக்கெல்லாம் நீதான் காரணம் என்று கூறி என்னை கட்டி கொண்டாள். அவள் என்னை கட்டி கொண்டபோது என் இதயத்தில் இருந்த பாரம் முழுவதுமாக வடிந்தது போல உணர்ந்தேன். ஒரு தவறு பல பாடங்களை கற்றுக் கொடுத்து இறுதியில் ஒரு பெரிய அழிவிலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறது. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது வானத்தில் நிலவு மேகங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்தது. என் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருண்ட மேகங்கள் கலைந்து இப்போது தெளிவான நிலவொளி வீச தொடங்கியிருந்தது. காலசக்கரம் வேகமாக சுழன்றது. 5 வருடங்கள் ஓடிவிட்டன. சந்தோஷ் இப்போது ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தான். அவனுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. என் கணவர் ராஜேஷும் நானும் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் விதி மீண்டும் ஒருமுறை என் மன அமைதியை சோதிக்க நினைத்தது. சந்தோஷ் திருமணம் செய்து கொள்ள போகும் பெண் ரம்யா தற்செயலாக என் கணவரின் தூரத்து உறவினர் மகள் நிச்சயதார்த்தம் முடிந்த ஒரு மாலை பொழுதில் ரம்யா என்னை தனியாக சந்திக்க விரும்புவதாக சொன்னாள். நாங்கள் ஒரு பூங்காவில் சந்தித்தோம். ரம்யாவின் முகம் வாடியிருந்தது. சின்னம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். தப்பா நினைக்க மாட்டீங்களே என்று தயக்கத்துடன் கேட்டாள். சொல்லு ரம்யா, என்ன விஷயம் என்றேன். பதற்றத்துடன் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சந்தோஷோட அப்பாவும் நீங்களும் பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் தற்செயலா கேட்டுட்டேன். ஏதோ பழைய தப்பை பத்தி நீங்க பேசிட்டே இருந்தீங்க. சந்தோஷுக்கும் இது தெரியும்னு சொன்னீங்க. எனக்கு பயமா இருக்கு சின்னம்மா. இது சந்தோஷோட வாழ்க்கையை பாதிக்குமா? அவர் ஏதும் தப்பு பண்ணி இருக்காரா என்று நேரடியாகவே கேட்டுவிட்டாள். என் நெஞ்சு படபடவென அடித்துக் கொண்டது. பழைய கசப்பான உண்மைகள் மீண்டும் என் கழுத்தை நெரிப்பது போல இருந்தது. நான் உண்மையை மறைக்க முயன்றபோது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. ரம்யா, எதையும் இவங்க கிட்ட கேட்காதே, என்கிட்ட கேளு. திரும்பி பார்த்தால் அங்கே சந்தோஷ் நின்று கொண்டிருந்தான். அவன் எப்போது வந்தான் என்று தெரியவில்லை. அவன் ரம்யாவின் அருகில் வந்து அமர்ந்தான். ரம்யா, சின்னம்மா மேலே எந்த தப்பும் இல்லை. என் அப்பாவும் சின்னம்மாவும் ஒரு காலத்தில் சென்ற தவற்றை நான் கண்டுபிடிச்சேன். ஆனா அந்த தவறுதான் என்னை ஒரு நல்ல மனுஷனா மாத்துச்சு. அவங்க 2 பேரும் அந்த நிமிஷமே திருந்திட்டாங்க. அவங்க திருந்துறதுக்குனாலதான் எங்க குடும்பம் இன்னைக்கு சிதறாம இருக்கு என்று தயக்கம் இல்லாமல் உண்மையே சொன்னான். ரம்யா அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தாள். சந்தோஷ் தொடர்ந்தான். மனுஷங்க தப்பு பண்றது இயல்பு ரம்யா. ஆனா அந்த தப்பை உணர்ந்து திருத்திக்கிறவங்க தான் உயர்ந்தவங்க. எனக்கு சின்னம்மா மேல இருந்த கோபம் இப்போ மரியாதையா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு ஒரு குடும்பத்தையே காப்பாத்துனாங்க.
உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இந்த திருமணத்தை இப்பவே நிறுத்திடலாம் என்றான் உறுதியாக. ரம்யா சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். பிறகு என் கைகளை பிடித்துக் கொண்டாள். மன்னிச்சிடுங்க சின்னம்மா, சந்தோஷை விட ஒரு நேர்மையான மனுஷன் எனக்கு கிடைக்க மாட்டார். உண்மையே மறைக்காம சொன்ன அவரோட குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை எனக்கு இன்னும் அதிகமா பிடிச்சிருக்கு என்றால் புன்னகையுடன். நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். ஒரு காலத்தில் என் அக்கா மகனிடம் தலை குனிந்து நின்ற நான் இன்று அவன் முன்னால் ஒரு கௌரவமான சித்தியாக நின்றேன். இருட்டு எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் உண்மையும் நேர்மையும் கலந்த ஒரு சிறு விளக்கு அந்த இருட்டை விரட்டிவிடும் என்பதை அந்த நிமிடம்தான் மீண்டும் உணர்ந்தேன். சந்தோஷ் ரம்யாவின் திருமணம் மிக விமர்சையாக நடந்து முடிந்தது. அக்கா முகத்தில் அப்படி ஒரு குறிப்பு. என் கணவர் ராஜேஷ் சந்தோஷை தன் சொந்த மகன் போல கருதி அனைத்து சடங்குகளையும் முன்னின்று நடத்தினார். ஆனால் என் அத்தானின் கண்களில் மட்டும் அவ்வப்போது ஒரு குற்ற உணர்வோ நிழலாடுவதை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். திருமணம் முடிந்து ஒரு வாரம் கழித்து எங்கள் அனைவரையும் அக்கா தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்திருந்தாள். உணவு முடிந்த பிறகு அனைவரும் காலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது அஸ்தான் திடீரென எழுந்து நின்றார். அவர் முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. எல்லாரும் இங்கே இருங்க, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்றார் அவர். அவர் குரலில் நடுக்கம் இருந்தது. நான் பயந்து விட்டேன். ஒருவேளை அவர் பழைய விஷயங்களை அக்காவிடம் உளறி விடுவாரோ என்று என் இதயம் வேகமாக துடித்தது. அத்தான் சந்தோஷின் அருகில் சென்றார். சந்தோஷ், நீ சின்ன வயசா இருக்கும்போது நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா அன்னைக்கு நீ என் கண்ணை திறக்கலனா இன்னைக்கு நான் உன்னோட இந்த அழகான வாழ்க்கையை பார்க்க உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். ரம்யா என் மகன் தங்கம், அவனை நல்லா பார்த்துக்கோ என்று கூறிவிட்டு என் கணவர் ராஜேஷின் கைகளை பிடித்துக் கொண்டார். ராஜேஷ், நீங்க எனக்கு கொடுத்த மரியாதைக்கு நான் தகுதியானவனானு தெரியல. ஆனா இனிமேல் என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் ஒரு நல்ல நண்பனா உண்மையான உறவா இருப்பேன் என்றார் கண்கள் கலங்க. அக்காவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னங்க இது, திடீர்னு இப்படி பேசுறீங்க என்று சிரித்துக் கொண்டே கேட்டாள். சந்தோஷ் எழுந்து வந்து தன் அப்பாவை தோளோடு அணைத்துக் கொண்டான். அப்பா, பழைய விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நாம எல்லோரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கும், அதுதான் முக்கியம் என்றான். சந்தோஷின் அந்த ஒரு வார்த்தை அங்கே இருந்த அத்தனை கசப்புகளையும் துடைத்து எரிந்தது. ரம்யா என்னை நோக்கி பார்த்து மென்மையாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் எல்லாம் எனக்கு தெரியும், கவலைப்படாதீர்கள் என்ற ஆறுதல் இருந்தது. அன்று இரவு நான் வீட்டிற்கு திரும்பும் போது என் கணவர் ராஜேஷ் என் கைகளை பிடித்துக் கொண்டார். ஏனோ தெரியல, இன்னைக்கு உன் அத்தான் பேசுனதை பார்த்தப்போ ஏதோ ஒரு பெரிய பாரம் நம்ம எல்லாரையும் விட்டு விலகின மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வந்துச்சு என்றார். நான் அவர் தோளில் சாய்ந்து கொண்டேன். ஆமாம், உண்மையும் மன்னிப்பும் சேரும்போது அங்கே அமைதி பிறக்கிறது. ரகசியங்களாக இருந்தவரை உறவுகள் முள்ளாக குத்தின. ஆனால் அவை பாடங்களாக மாறியபோது அதே உறவுகள் பூக்களாக மலர்ந்தன. சந்தோஷ் அன்று 10ஆம் வகுப்பு முடித்த சிறுவனாக என் வீட்டுக்கு வந்தபோது ஒரு தவறு நடக்க பார்த்தது. ஆனால் இன்று அவன் ஒரு குடும்பத்தையே நல்வழிப்படுத்தும் ஒரு தூணாக வளர்ந்து நின்றான். வாழ்க்கை ஒரு வட்டம் என்பார்கள். நாங்கள் தொடங்கிய இடத்திற்கே மீண்டும் வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது அழுக்கற்ற மனதுடனும் தெளிவான அன்போடும் இந்த கதையை சொல்வதன் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதோ, எந்த ஒரு ஒழுக்கக்கேடான அல்லது ஆபாசமான விஷயங்களை தூண்டுவதோ அல்ல. சமூகத்தில் நடைபெறும் இத்தகைய பிரச்சனைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த கதையின் நோக்கமாகும்.